காலையில் எழுந்து வரக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நேற்று நைட் லேட்டாக தான் தூங்குனால காலையில் நல்லாவே தூங்கிட்டேன். ஸோ நான் எழுந்து வரப்போவே அத்தை சாம்பார் ரசம் எல்லாமே செஞ்சுட்டாங்க மதியத்துக்கு சேர்த்து. சரி நம்ம பொரியல் மட்டும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் கட் பண்ணி பீர்க்கங்காய் பொரியல் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு எதுவுமே இல்லைங்க, கட் பண்ணி போட்டு தாளித்து விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராகவே வெந்துடுங்க. தென் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்குனிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பீர்க்கங்காய் பொரியல். தென் அதுக்கப்புறம் கையோட கிச்சனும் க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் எங்கள் அம்மாவோட ஊருக்கு கிளம்ப போகிறேன். ஒரு வாரம் அங்கே போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஒரு வாரம் அங்கே போய் இருந்துட்டு வரக்குள்ளே அது எல்லாமே கெட்டுரும். ஸோ கையோட எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.